வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காயின்பார்க் ஸ்டேக்கிங் பிளானில் ஒரு 2 சின்ன அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ புதுசாக பார்க்கறதுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். காயின்பார்க் ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்மை நம்ம ஒரு 2 இயராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மந்த்லி 5%, 60 மந்த்து, மினிமம் 250 KPK இருந்தால் பண்ணிக்கலாம். இது ஓன் பிளாக் செயின், ஓன் மெட்டாவர்ஸு, ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சர். இந்தியாவில் லீகல் ரெஜிஸ்டர் செய்ய ஒரு 31 FIU கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சரில் காயின்பார்க்கும் ஒன்று. ஓன் ஐடி கம்பெனி மதுரையில் இருக்குது. ஓன் மெட்டாவர்ஸ் இருக்குது. இந்த காயினுடைய ப்ரைஸ் வந்து 2 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து IEOவில் வெறும் 5 ரூபாவில் இருந்த காயின் இன்றைக்கி 100 ரூபாய்க்கு வந்திருக்குது. 20 மடங்கு இந்த காயினோட ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகிருக்கு. ரைட்டுங்களா? ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்மில் எப்படி ஸ்டேக் பண்ணணும்னு சொல்லி ஒரு 7 வீடியோஸ் வரைக்கும் டுட்டோரியலாக போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்து நீங்களே வந்து ஸ்டேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த காயினை நீங்கள் பை பண்ணணுமோ செல் பண்ணணுமோன்னா அவங்களுடைய ஓன் எக்ஸ்சேஞ்சரான காயின்பார்க்லேயே நீங்கள் பை பண்ணிக்க முடியும், செல் பண்ணிக்க முடியும். அந்த காயின்பார்க் எக்ஸ்சேஞ்சரில் நீங்கள் எப்படி KYC பண்ணணும், எப்படி வந்து டெபாசிட் பண்ணுறது, ட்ரேட் பண்ணி பை பண்ணுறது எப்படி, அதை வெளியே எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி வீடியோஸ் போட்டிருப்பேன். சரிங்களா? டுட்டோரியல் வீடியோவும் இருக்கும். அவங்களுடைய ஓன் வேலட்டான பார்க் வேலட்டையும் நீங்கள் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோவும் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது அவங்களுடைய பார்க் வேலட். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துக்கலாம். லைக் ட்ரஸ்ட் வேலட், மெட்டாமாஸ்க் மாதிரி இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு வேலட்டு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய 2 அப்டேட் வந்து ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்மில் இல்லை, எக்ஸ்சேஞ்சரில் பொறுத்தளவு நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம காயின் வாங்குறதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சரில் தான் வாங்கிட்டுருக்கோம். KPK காயினை பேங்க் KYC பண்ணியிருப்போம். அதே மாதிரி நம்மளுடைய அட்ரஸ் ப்ரூஃப், ID ப்ரூஃப்க்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேட்டருக்கு இதனாலே முடிச்சுட்ருப்போம். இப்போ புதுசாக நான் வீடியோவில் சொன்னதை விட்டால் 2 விஷயங்களை சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம வீடியோ வந்து 2 வருஷமாக போட்டுட்ருக்கோம். சின்ன அப்டேஷன் நடக்குது. மொத்தமாக அப்டேட் வந்ததுக்கப்புறம் வீடியோவை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட் வந்து உங்கள் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா AML வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். அதுவும் கொடுக்கணும். அது கொடுத்தா தான் அது உங்களுக்கு விட்ராயல் வந்து டெபாசிட்டோ வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இல்லைனா பெண்டிங்லேயே காமிக்கும். ரைட்டுங்களா? இதில் நீங்கள் என்ன இருக்கும்னா உங்களுடைய என்ன ஒர்க் பண்ணுறீங்க, என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம், உங்களுடைய டின் நம்பர் என்ன, எவ்வளோ ஆனுவல் இன்கம், உங்களுடைய இதுக்கு என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இந்த எக்ஸ்சேஞ்சர் யூஸ் பண்ணுறீங்க, அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்கன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்கீங்களா வேறு எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க, அந்த டீட்டெயிலெலாம் கூட சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு ஒரு 24 ஹவர்ஸில் அப்ரூவ்னு கொடுப்பாங்க. அது கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு டெபாசிட் டீட்டெயில்ஸ் நீங்கள் காயின்பார்க் எக்ஸ்சேஞ்சரில் நீங்கள் பண்ணிக்க முடியும். KYC பண்ணணும், ப்ளஸ் AML வெரிஃபிகேஷனும் பண்ணணும். அடுத்து இன்னொரு அப்டேட் என்னென்னா, நம்ம வந்து ஒரு பார்க் வேலட்லேருந்தோ இல்லை வேறு எக்ஸ்சேஞ்சர்லேருந்தோ நம்ம காயினை கொண்டு வர்றோம்னா இப்போ வந்து உடனே வந்து உள்ளே வந்து ரிசீவ் ஆகிராகுது. ரைட்டுங்களா? அது பெண்டிங்கில் தான் இருக்கும். ஏன் பெண்டிங்கில் இருக்கும்னா, நீங்கள் உங்களுடைய ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஷோ ஆகும். ஹிஸ்ட்ரியில் பெண்டிங்னு இருக்கும். அந்த பெண்டிங்கில் வந்து ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐயை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சர்லேருந்து கொண்டு வந்தீங்களோ அதோடைய டெபாசிட் அட்ரஸை ஸ்பேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சென்ட் பண்ண காயினோ எந்த காயினோ அது உங்களுக்கு இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிசீவ் ஆகிடும். அது வரைக்கும் அது பெண்டிங்கில் தான் இருக்கும். உங்களுடைய டெபாசிட் ஹிஸ்ட்ரி, வித்ட்ரா ஹிஸ்ட்ரி போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பெண்டிங்னு இருக்கும். நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சர்லேருந்து வேலட்லேருந்து அந்த காயினை கொண்டு வந்துருக்கீங்களோ அதோடைய ரிசீவ் அட்ரஸ் ரேட்டு வந்து கொடுக்கணும். அந்த ஐக்கான் கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காயின் வந்து இங்கே ஸோ ரிசீவ் ஆகிடும். ரைட்டுங்களா? அது வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்கும். இந்த 2 அப்டேட் தான் வந்து உங்களுடைய எக்ஸ்சேஞ்சரில் வந்துட்டு நியூ அப்டேட். மற்றபடி எந்த அப்டேட்டும் கிடையாது. அப்புறமேட்டு வந்து ஸ்டேக்கிங்கில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் என்னென்னா, முதல்ல வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தப்போ 50 காயின் இருந்தால் கூட ஸ்டேக் பண்ணுற சொல்லியிருப்பேன். ரைட்டுங்களா? அதுவும் ஸ்டார்டர் பேக்காக இருந்துச்சு. இப்போ 50 காயின்லாம் கிடையாது. 100 காயின் பண்ண முடியும். பட் அதுக்கு மந்த்லி அந்த ரிவார்ட்லாம் கிடைக்காது. 5% ஸ்டேக்கிங் ரிவார்ட் கிடைக்காது. 100 காயின் போட்டுக்கிட்டிங்கன்னா 24 மந்த்துக்கு அப்புறம் 200 காயினாக நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரைட்டுங்களா? பட்டு உங்களுக்கு ஒரு மந்த்லி ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 250 காயின் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 5%. எனக்கு ரெக்கமெண்ட் கேட்டிங்கன்னா 1000 காயின் பண்ணுங்கள். மாதம் 50 காயின் வரும். ஏன்னா மினிமம் விட்ராயல் 50 காயின் இருந்தால் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். 3 காயின் ஃபீஸ் போக 47 காயின் உங்களுக்கு வேலெட்டுக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் INR மாற்றிட்டு எக்ஸ்சேஞ்சர்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு அனுப்பியோ நீங்கள் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு இந்த எக்ஸ்சேஞ்சர் யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு டிஃபிகல்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டேக்கிங் வெப்சைட்டை மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நானே உங்களுக்கு பை அண்ட் செல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன். சேம் எக்ஸ்சேஞ்சர் ப்ரைஸ் தான். இல்லை நீங்களே வந்து வாங்குறதுனாலும் என்னுடைய ட்விட்டரில் வீடியோஸெல்லாம் பார்த்து எக்ஸ்சேஞ்சரில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ரைட்டுங்களா? இந்த 3 அப்டேட் தான். ஒன்று ஏஎம்எல் அப்டேட்டு, இன்னொன்று வந்து அட்ரஸ் புக்கில் நீங்கள் அட்ரஸ் ஆட் பண்ணணும். தட் மீன்ஸ் நீங்கள் எந்த காயின் டெபாசிட் பண்ணிடுறீங்களோ அந்த காயினுடைய டெபாசிட் அட்ரஸை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய ஹிஸ்ட்ரியில் போய் நீங்கள் காயினை ஆட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது வந்து மினிமம் டெபாசிட் வந்து 50 காயின் கிடையாது, மினிமம் வந்து 100 காயினை மாற்றிட்டாங்க. அந்த 50 காயினுக்கு வந்து உங்களுக்கு ROI வராது. 100 காயினுக்கெலாம் அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டேக்கிங் பிளானாக இருக்கும். உங்களுக்கு 24 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் 100 காயினை நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரைட்டுங்களா? இந்த 3 அப்டேட் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துருக்கு அப்டேட்டு. இந்த பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன டவுட்னாலும் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்சேஞ்சரில் சைன்அப் பண்ணுறதுக்கு லிங்க்கும் அதே மாதிரி ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் சைன்அப் பண்ணதுக்கு தேவையான லிங்க்கும் வந்து நான் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். அதே மாதிரி என்னுடைய டெலகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் அப்டேட் டெலகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவுடைய லெஃப்ட் டாப்பில் இருக்கும். அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். சரிங்களா? தேங்க்யூ. இப்போ பாருங்கள், நான் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணியிருக்கேன். ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுடைய கம்ப்ளீட்னா கம்ப்ளீட்னு காமிக்கும், ரிஜெக்ட்னு காமிக்கும், பெண்டிங்னா பெண்டிங்னு இருக்கும். அந்த பெண்டிங் பக்கத்தில் இந்த ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா? ஐக்கனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு எங்கேருந்து வேலெட்டை கொண்டு வந்துடுறீங்க டெபாசிட் அட்ரஸ்னு உங்களுக்கு பாக்ஸ் வரும். அதில் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் பைனான்ஸ்லேருந்து கொண்டு வரேன், இல்லை பார்க் வேலெட்லேருந்து கொண்டு வரேன்னா பார்க் வேலெட்டை கிளிக் பண்ணுறீங்க. அதில் ரிசீவர் கிளிக் பண்ணி அந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டெபாசிட் வந்து ஒரு 1 or 2 hours உங்களுக்கு இங்கே அப்ரூவ் வந்துடும். அவ்வளோதான். ரைட்டுங்களா? ஹிஸ்ட்ரியில் போனீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங்னு காமிக்கும். ரைட்டுங்களா? நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஆள் கொடுத்ததுக்கு பதிலாக டெபாசிட்டை கொடுத்துட்றேன், ஃப்ளாட்டுக்கு பதிலாக கிரிப்டோவை கொடுப்போம். ரைட்டுங்களா? கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிரிப்டோ டைல் கொடுக்குறப்ப டெபாசிட் கொடுக்குறப்ப உங்களுக்கு அது பெண்டிங் காமிச்சிக்கும். நீங்கள் வந்து கீழே வந்து ஐக்கன் மாதிரி இருக்கும், அந்த ஐக்கனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது மாறிடும். அவ்வளோதான். ரைட்டுங்களா? டவுட்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், கைட் பண்ணுறேன். தேங்க்யூ.